ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. அது என்னப்பா யார பார்த்தாலும் எங்க கேட்டாலும் இன்ட்ரோவர்ட்னே சொல்றோம்ன்னு பார்க்குறீங்களா? அது அப்படிதாங்க. முதல்ல இந்த இன்ட்ரோவர்ட்னா என்ன? இன்ட்ரோவர்ட்னா தனிமை விரும்பின்னு சொல்லலாம். அதாவது இப்போ நம்மளுக்கு மென்டல் எனர்ஜி ட்ரெயின் ஆகும்பொழுது சில பேர் என்ன பண்ணுவோம்னா, தூங்குவோம், இல்லைனா காஃபி குடிப்போம், சில பேர் புக்ஸ் படிப்போம். ஏன் சில பேர் வந்துட்டு ஒரு 4, 5 ஃப்ரெண்ட்ஸ போய் மீட் பண்ணிட்டு வந்தா அப்படியே பூஸ்டப் ஆயி வருவாங்க. இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் பண்ணுவோம் நம்ப. இந்த தனிமையில பண்றவங்கள வந்து இன்ட்ரோவர்ட்ன்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்னா சோஷியல் பட்டர்ஃப்ளைஸா இருப்பாங்க. எல்லாரோடையும் சகஜமா பழகக்கூடியவங்களாவும், கலகலன்னு பேசக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. இத இன்ட்ரோவர்ட்ஸ்னால அவ்ளோ ஈஸியா பண்ணிட முடியாது. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். கூகுள்ல இன்ட்ரோவர்ட்னா என்னன்னு தேடி பார்த்தேன். நெறைய காமிக்குது. அதுல வந்து சில வார்த்தைகள் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதே சில வார்த்தைகள் ரொம்ப அழகான வார்த்தைகளா இருந்தது. உள்முகச் சிந்தனையாளர். அழகா இருக்குல்ல? அகமுகி. அகநோக்கர். இதெல்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகளா இருக்கு. அண்ட் கரெக்ட்டான பொருள் கொடுக்கக்கூடியதாவும் இருக்கு. சில வார்த்தைகள், வாக்கியங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தன்னை பற்றியே எண்ணுபவன். இது வந்து செல்ஃபிஷ் அப்படிங்கிற மீனிங்ல வந்துரும். ஒட்டா ரொட்டி, கூடார் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். பேசா மடந்தை, உம்முனா மூஞ்சி, தொட்டா சிணுங்கி, கூச்சப்படுபவர். இதெல்லாம் இன்ட்ரோவர்ஷன் அப்படிங்கிற மீனிங்குள்ள வராது. இப்போ கூச்சப்படுபவர் அப்படின்னா, ஷை பெர்சன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இன்ட்ரோவர்ஷன்ங்கிறது நம்மளோட ஒரு தன்மை. நம்மளோட பெர்சனாலிட்டி ட்ரெய்ட் அவ்வளோதான். எப்படி வந்துட்டு ஒரு ஷைனஸோ, எல்லாரோடையும் சகஜமா பழகக்கூடிய ஒரு பெர்சன் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு தன்மையோ, அதே மாதிரி இன்ட்ரோவர்ஷன் அப்படிங்கிறது ஒரு தன்மை அவ்வளோதான். இப்ப நம்மளோட நம்மளோட தன்மைகள இன்ட்ரோவர்ஷன், எக்ஸ்ட்ரோவர்ஷன், ஷை பெர்சன், ஆன்டி சோஷியல் பெர்சன் இப்படின்னு பல விதமா பிரிக்கலாம். அதே சமயம் நம்ம சோஷியல் ஆங்ஸைட்டியோட இத கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. சோஷியல் ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது ஒரு மனநிலை, மென்டல் கண்டிஷன்னு சொல்லுவோம். ஒரு 4 பேர திடீர்னு பார்த்தாக்க ஒரு படபடப்பு வரும் சில பேருக்கு. அது வந்து சோஷியலி ஆங்ஷியஸ் பெர்சன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். பட் மத்ததெல்லாம் இந்த இன்ட்ரோவர்ஷன், எக்ஸ்ட்ரோவர்ஷன், ஷைனஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய குணங்கள். ஒரு இன்ட்ரோவர்ட் பெர்சன் ஷையா இருக்கலாம். அதுக்காக எல்லா இன்ட்ரோவர்ட்ஸும் ஷையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த இன்ட்ரோவர்ட்ஸ் ஒரு 1, 2 பேரோட இல்ல சின்ன சின்ன குரூப்ஸ்ல இருக்கும்பொழுது நல்லா சகஜமாவே பேசுவோம். எஸ்பெஷலி ஒன் ஆன் ஒன். நல்லாவே கனெக்ட் பண்ண முடியும் நம்மளால. அதுலயும் இன்ட்ரோவர்ட்ஸ் வந்துட்டு வி ஆர் வெரி குட் லிசனர்ஸ். காது கொடுத்து நல்லா கேட்போம். இதனால நம்மளால நெறைய பேர ரொம்ப ஈஸியா என்கேஜ் பண்ண முடியும். நம்ம கூட பேசுறவங்க என்ன பேசுறாங்கங்கிறத நம்ம காது கொடுத்து கேட்டாலே, நல்லாவே நம்மளால கான்வர்சேஷன் பில்டப் பண்ண முடியும். அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்ல டீப் அண்ட் மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன்ஸா இருக்கும். இதனால என்னன்னா, பெரும்பாலும் நம்ம பேசுற கான்வர்சேஷன்ஸ் டீப்பா இருக்கிறதுனால, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல மீனிங்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். மோரோவர் நம்ம வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட் பண்ணும்பொழுது, அதாவது முன்ன பின்ன பழக்கமே இல்லாதவங்கள மீட் பண்ணாலும், ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது போகும்போது மீட் பண்றோம். ஒரு லஞ்ச்லயோ, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப்லயோ மீட் பண்ணும்பொழுது, அப்படி இல்லனாக்க பஸ்ல போகும்பொழுது, ட்ரெயின்ல போகும்பொழுது, அங்க இருக்கிற சக பயணிகளோட கூட நம்மளால ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகும்பொழுது, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஒன் ஆன் ஒன்னா இருக்கும். அதாவது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்காம, மோஸ்ட் ஆஃப் த டைம் இண்டிவிஜுவல் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கும். ஆனா, அது ரொம்ப மீனிங்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸா இருக்கும். அதுக்காக எல்லா இன்ட்ரோவர்ட்ஸும் இப்படி இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. இன்ட்ரோவர்ட்லயே மைல்ட் இன்ட்ரோவர்ஷன், எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ஷன் அண்ட் சம்வேர் இன் பிட்வீன் எப்படி வேணா இருக்கலாம். சில பேர் வந்துட்டு சில சமயத்துல இன்ட்ரோவர்ட்டா இருப்போம். சில சமயத்துல எக்ஸ்ட்ரோவர்ட்ஸா இருப்போம். அதுக்கு பேரு ஆம்பிவர்ட்ன்னு பேரு. நம்மள்ல எல்லாருக்குள்ளயுமே கொஞ்சம் இன்ட்ரோவர்ஷன் கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ரிசர்ச் படி மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் ஆம்பிவர்ட் தான். அப்படியே 100% ட்ரூ இன்ட்ரோவர்ட், 100% எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அப்படிங்கிற மக்கள் கொஞ்சம் கம்மி தான். சில எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்குமே அந்த மீ டைம் வேணும்னு தோணும் இல்லையா? ஃபைண்டிங் ஹாப்பினஸ் இன் சாலிட்யூட் அப்படிங்கிற மாதிரியோ, இல்ல சோலோ டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரியோ நெறைய பேருக்கு தேவைப்படும். அதுக்காக அவங்க இன்ட்ரோவர்ட்ன்னு ஆயிட மாட்டாங்க இல்லையா? நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோவர்ஷன் இருக்க தான் செய்யும். இதே மாதிரி சில இன்ட்ரோவர்ட்ஸ்னால தேவை இருக்கும் பொழுது, சிச்சுவேஷன் வரும்பொழுது, ஒரு 4, 5 பேர் இருக்கிற குரூப்லயோ, இல்ல ஒரு சின்ன கிரவுடையோ மேனேஜ் பண்ற மாதிரி கூட பண்ண முடியும். ரொம்ப ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வி வில் நீட் அ பிட் ஆஃப் மென்டல் பிரிப்பரேஷன். சப்போஸ் இந்த மாசம் 31 அன்னைக்கு ஒரு ஈவென்ட் இருக்குன்னா, அதுக்கு ரொம்ப முன்னாடிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன பண்ணணும்? என்ன பேசணும்? என்ன மாதிரி சினாரியோஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்?
அப்ப அந்தந்த சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்துட்டு முதல்லயே பிளான் பண்ணி வச்சோம்னாக்க, அந்த சிச்சுவேஷன் வரும்பொழுது ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியிற மாரி இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாக் பிரசன்டேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அப்போ வந்து கண்ணாடி முன்னாடி வந்து நின்னு பேசுறது, இல்ல சின்ன ஆடியன்ஸ் வீட்ல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆடியன்ஸ் வச்சு பேசுறது, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு நெறைய இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து டீம் லீடர்ஸாவும், மேனேஜர்ஸாவும், சிஇஓஸா கூட இருக்காங்க. ஈவென்ட் பிளானிங்ல கூட நெறைய பேர் இருக்காங்க. சிஇஓஸ், ஈவென்ட் பிளானர்ஸ்க்குலாம் எவ்ளோ நெட்வொர்க்கிங் தேவைப்படும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இன்ட்ரோவர்ட்ஸ்னா இட் டசன்ட் மீன் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு கிடையாது. சிச்சுவேஷன் வரும்பொழுது இந்த மாரி சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன்ஸோட ரொம்ப ஈஸியாவே ஹேண்டில் பண்ணிட முடியும். அதே மாதிரி இன்ட்ரோவர்ட்ஸ் நம்ம வந்துட்டு தனிமை விரும்புறதால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு டைம் நெறையா இருக்கும். நெறைய படிப்போம், யோசிப்போம். நெறைய டிஃபரெண்ட் ஹாபீஸ் இருக்கும். சொன்ன மாதிரி மோஸ்ட் இன்ட்ரோவர்ட்ஸ் ஆர் வெரி குட் ரீடர்ஸ். நெறைய புக்ஸ் படிப்போம். சில பேர் நெறைய மூவிஸ் கூட பார்ப்போம். நாமளே என்கேஜ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம் இல்லையா? இதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் பத்தி நம்மளுக்கு படிக்க படிக்க நெறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. இதனால தான் நம்ம பேசுற கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே கூட ரொம்ப மீனிங்ஃபுல்லா, டீப்பரா இருக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதுக்காக எல்லா இன்ட்ரோவர்ட்ஸும் இப்படி இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. புக்வர்மா இருக்கணும்னு இல்ல. கிரியேட்டிவ் பர்சனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. பட் வி டூ ஹேவ் டிஃபரெண்ட் ஹாபீஸ் அண்ட் நம்மள டிஃபரெண்ட் வேஸ்ல நம்மளோட எனர்ஜிய சேனல் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். நான்லாம் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரோவர்ட்ங்க. எப்படி வளர்ந்தேன்னா, சுத்தி ஃபுல்லா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். ஒரே சோஷியல் பட்டர்ஃப்ளைஸ், ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், சுத்தி இருக்கிற எல்லாரும், ஸ்கூல்ல எல்லாருமே ரொம்ப எல்லாரோடையும் சகஜமா பழகக்கூடிய மக்களா தான் இருந்தாங்க. இதுக்கு நடுவுல நான் ஒரே ஒரு இன்ட்ரோவர்ட். ஸ்கூல்ல கூட ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா, எல்லாருமே நம்மள மாதிரி சின்ன பசங்க தான். ஸோ பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா, ஃபேமிலி மீட்டப்ஸ், ஃபங்ஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் இப்படிலாம் போகும்பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதனால என்ன ஆகும்னா, அவ என்ன எப்ப பாரு யாரோடையும் பேசவே மாட்டேங்கிறா. சரியான உம்னா மூஞ்சியா இருக்கா. சரியான தொட்டா சிணுங்கியா இருக்கா. இப்படிலாம் கேட்டு கேட்டு தான் வளர்ந்துருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சில பேர ஹர்ட் பண்ணிடும். ஆனா, இது யாரையுமே ப்ளேம் பண்ணிட முடியாது. ஏன்னா, அப்பலாம் இன்ட்ரோவர்ட்னா என்னன்னே தெரிஞ்சிருந்திருக்காது யாருக்குமே. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே, ஓஹோ! நம்ம இப்படிதான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். பேரண்ட்ஸ்க்கு, மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது புரிய வரதுக்குமே டைம் ஆகும். அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆக தான் செய்யும். இப்ப நான் என்ன பத்தி ரொம்ப மொக்கையான ஒரு இன்ட்ரோ குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ, இப்ப இன்ட்ரோவர்ட்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த பாட்காஸ்ட் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சேன்னா, இன்ட்ரோவர்ட்னா என்ன? நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸ், ஸ்ட்ரென்த்ஸ் என்னென்ன? சேலஞ்சஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருப்போம்? மத்தபடி எல்லாத்தையும் பத்தி பேசலாம்னு நெனச்சேன். அதே மாதிரி போக போக ஹாபீஸ் பத்தி பேசலாம். இந்த ஹாபிய எப்படி பேஷனா வளர்க்கறது? அந்த பேஷன எப்படி பிசினஸா கன்வெர்ட் பண்ண முடியும்? இத பத்தியெல்லாம் நம்ம போக போக எபிசோட்ஸ்ல பேசலாம். இப்போ இந்த எபிசோட் நிறைவு பண்ணும்பொழுது, நான் சில புக் சஜெஸ்ட் பண்ண ஆசைப்படுறேன். இன்ட்ரோவர்ட்ன்னு சொன்னாலே எனக்கு 2 புக் ஞாபகம் வரும். குவைட், தி பவர் ஆஃப் இன்ட்ரோவர்ட்ஸ் இன் எ வேர்ல்ட் தட் கேனாட் ஸ்டாப் டாக்கிங் அப்படிங்கிற மாரி ஒரு புக்கு. இது எழுதினது சூசன் கெயின் அப்படிங்கிறவங்க. தி இன்ட்ரோவர்ட்ஸ் வே லிவிங் எ குவைட் லைஃப் இன் எ நாய்ஸி வேர்ல்ட் அப்படின்னு சோஃபியா டெம்லிங் எழுதினது. இது 2மே ஒரு கலகலன்னு பேசக்கூடிய மக்களுக்கு நடுவுல ஒரு இன்ட்ரோவர்ட்டா எப்படி ஃபிட் ஆறோம் அப்படிங்கிற மாதிரியான புக்ஸ். நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இன்ட்ரோவர்ட் இருந்தாலோ, இந்த புக்ஸ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்ட்ரோவர்ட்னா என்னங்கிறது புரியும். இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு இது ஒரு வேலிடேஷனா கூட இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்னால இத ஃபுல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியலனாலும், உங்களோட ஃப்ரெண்டான ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து ஏன் அப்படி இருக்காங்கங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நெறைய புக்ஸ் இருக்கு. தி இன்ட்ரோவர்ட் அட்வான்டேஜ்ன்னு ஒரு புக்கு. அப்புறம் நெட்வொர்க்கிங் ஃபார் பீப்பிள் ஹூ ஹேட் நெட்வொர்க்கிங்ன்னே ஒரு புக்கு. அது வந்து இன்ட்ரோவர்ட்ஸ் கைட் ஃபார் நெட்வொர்க்கிங்ன்னே சொல்லும். குவைட் லீடர்ஷிப், குவைட் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாரி நெறைய புக்ஸ் இருக்கு. எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. வர எபிசோட்ல நம்ம ஷூரா சில புக்ஸோட சம்மரீஸ், ரிவ்யூஸ் இத பத்திலாம் கூட பார்க்கலாம். இந்த புக்ஸ் மட்டும் இல்ல, மத்த ஃபிக்ஷன், த்ரில்லர்ஸ், மிஸ்ட்ரி இதெல்லாம் பத்தி கூட நம்ம பேசலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க எந்த மாதிரியான ஒரு பெர்சனாலிட்டி அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. மீட் யூ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.